நாங்க போன வீடியோல சொன்ன 2 பேர் நாங்க எதிர்பார்த்த 2 பேர் மிக முக்கியமான இலங்கை அணியும் இந்திய அணியும் இலங்கையும் தான் வருது எனக்கு. ஏன்னா தெரியல எனக்கு. இலங்கை கிரிக்கெட்லயே இப்ப இங்கிலாந்து ஓடிட்டு இருக்குது. அந்த நிலைமை போயிட்டு அது ஒரு கதையா நாங்க பேசுவோம். இந்திய அணியினுடைய விராட் கோலி, ரோஹித் சர்மா 2 பேருமே போன போட்டியில நாம எதிர்பார்த்தோம். நாம சொன்னோம் அவங்க 2 பேரும் நல்ல வீரர்கள். இந்த போட்டியில அவங்க மேல இருக்க விமர்சனங்கள் எல்லாமே தவிடுபடி ஆக்குற மாதிரியாக விளையாடி காட்டுவாங்கன்னு நினைச்சோம். நாமளும் சொல்லியிருந்தோம். ஆனா அது தலைகளா மாறி இருக்கு. ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேருமே ஃபெயிலியர். கோலி ஓட்டமேதையும் பெறாத நிலையில் ஆட்டமிழந்தார் 0. ரோஹித் சர்மா 8 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தார். இதன் காரணமாக இந்தியா தோல்வியினையும் சந்திச்சது. தோல்வி ரொம்ப நம்பிக்கையா சொல்லியிருந்தோம் இந்தியா வெல்லும். இவங்க 2 பேரும் அடுத்த மேட்ச்ல பாத்துக்கலாம்னு போயிடுவோம். இந்தியாவே தோல்வியை சந்திச்சதுன்றதுதான் இதுல இருக்க பெரிய விஷயம். மோசமான தோல்வி. இதுல சந்துரு, ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேரும் ஃபெயிலியர்ன்றது தான் நாங்கள் அதிகமா பேசுறோம். சரி, ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேரும் கொஞ்சம் கடைசி கட்டத்தில் இருக்கிறாங்க, இவங்களை மாற்றலாம்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இனி இவங்க தான் அணியை தூக்க போறாங்க, கொண்டு போக போறாங்கன்னு சொன்ன கேப்டனும் வைஸ் கேப்டனும் அதே மாதிரி தான். 2 பேரும் 5 பேர் ஒரு ஏரியா. முதல் 4 பேருமே 4 பேர் ஓட்டங்கள். ரோஹித் சர்மா 8, சுப்மன் கில் 10, விராட் கோலி 0, ஸ்ரேயாஸ் ஐயர் 11. 45 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகள் என்ற நிலைமை காணப்பட்டது. ஆஸ்திரேலியாவில் எல்லாம் போய் அப்படி ஒரு நிலைமைண்டா வச்சு செய்வாங்க தானே, அதான் செய்துட்டாங்க. இது இப்போ என்ன நிலையை நோக்கி போகுது? இப்போ அடுத்த போட்டி நாளைக்கு நடக்க போகுது. தொடர்ந்தும் ரோஹித் சர்மா, விராட் கோலியை வச்சிருக்க வாய்ப்புகள் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இது 3 ஒருநாள் சதேச போட்டிகள். 3 இருப்பாங்க. 2வது போட்டி 3லையும் இருப்பாங்க. 3லையும் அவசரப்பட்டு மாத்திரத்துக்கு இவங்க ஒன்றும் மோசமான அல்லது புதுப்படியங்கள் இல்லை தானே. இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க எப்பவும் கம்பேக் பண்ணுவாங்கன்றதுக்காக இந்த 3லையும் வச்சிருப்பாங்க. இந்த 3ம் ஃபெயிலியர் ஆகினா தான் அடுத்த சீரீஸ். இதில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி 2 பேரும் பிரகாசித்து காட்ட வேண்டும். ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது அடுத்த போட்டி நடைபெற போகின்ற அடிலைட் ஓவல் மைதானம். இது இந்தியாவுக்கு கொஞ்சம் பெருமூச்சு விடக்கூடிய விஷயம். இந்தியா அதிக வெற்றிகளை பெற்றிருக்கின்றார்கள். 15 போட்டிகளில் இந்த மைதானத்தில் மொத்தமாக விளையாடி இருக்கின்றார்கள். இதில் 9 வெற்றிகள், 6 தோல்விகள். ஆஸ்திரேலியாவோடு 6 போட்டிகள், இதில் 4 தோல்விகள், 2 வெற்றிகள். அந்த 2 வெற்றிகளும் இறுதியாக பெறப்பட்டது. அடுத்தடுத்து அதாவது முதல் 4 போட்டிகளையும் ஆஸ்திரேலியா அணி வெற்றி பெற்றது. 2010ஆம் ஆண்டு அளவில் ஒரு போட்டி, 2019ஆம் ஆண்டில் ஒரு போட்டி. இந்த 2ஐயும் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறதாக மொத்தமான போட்டிகள் என்று பார்க்கின்ற வேளையில் இந்திய அணியால் இந்த மைதானத்தில் ஓட்டங்களை பெற முடியும். துடுப்பாட்ட வீரர்களுக்கும் சாதக தன்மை தரக்கூடிய மைதானம். இந்த மைதானத்தில் நிறைய போட்டிகள் நாங்கள் பார்த்தோம். இலங்கை, ஆஸ்திரேலியா, இலங்கை, இந்தியா போட்டிகள் நடைபெறும். 300 ஓட்டங்களை இந்த மைதானத்தில் இந்தியா அடித்திருக்கின்றது. இந்தியாவுக்கு எதிராகவும் ஆஸ்திரேலியா 300 ஓட்டங்களை அடித்திருக்கின்றது. பெறப்பட்ட நடைபெற்ற போட்டிகளின் அடிப்படையில் பார்க்கின்ற வேளையில் 250, 75 எல்லாம் 275 அடிப்பது இந்த மைதானத்தில் இலகுவாக இருக்கும். எனவே இந்தியாவின் பலமான துடுப்பாட்ட வரிசை அதை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்தியாவுக்கு அடுத்த போட்டி ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க. மைதானத்தின் தன்மை, இறுதியாக பெறப்பட்ட 2 அடுத்தடுத்தான வெற்றிகள், அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக. இது பொதுவாக தானே சொல்லுமே. இப்ப சில புறச்சூழல்கள் மைதானத்தில் எப்படி இருந்தாலும் இந்த ரெக்கார்ட்ஸ், இந்த விஷயங்கள், அந்த மைதானம் என்ன மாதிரியான சாதகத்தன்மையை தரப்போகின்றது என்பது உண்டு. அடுத்தது போன போக்கில் விளையாடிய முதலாவது போட்டியில் தான் தோல்வி. மழையும் குறுக்கிட்டது, மழை சிக்கல் கொடுத்தது, விட்டு பின்னர் டாக்டர் லூயிஸ் முறையில் டார்கெட்ஸ் எல்லாம் மாற்றப்பட்டது. இப்படி விஷயங்கள் வரும்போது பிளான் பண்ணி செய்யறது கஷ்டமா இருக்கு. மழை குறுக்கிட்ட போட்டிகளின் முடிவுகளை வைத்துக்கொண்டு நம்ம முழுமையாக ஒரு கணக்கெடுக்க முடியாது. அப்ப மழை இல்லாமல் நாளைய தினம் 50 ஓவர்களையும் 2 அணிகள் சந்திக்கின்ற வேளையில் போட்டியின் போக்கில் பல மாற்றங்கள் கிடைக்கலாம். இப்ப நல்லதொரு உதாரணம் சொல்லலாம். 2 நாட்களுக்கு முன்னர் இலங்கை மகளிர் அணி வெற்றி பெற்றுக் கொண்ட போட்டி, தோற்க போகின்றார்கள், பங்களாதேஷ் வெல்ல போகின்றது என்று இருக்கும்போது 6 பந்துகளில் 5 விக்கெட்டுகள் வீழ்த்தப்படுகின்றன. கிரிக்கெட்ல எப்படி மேட்ச் மாறலாம்ன்றதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஒரே ஓவரில் 4 விக்கெட்டுகள், அதில் ஒரு ரன் அவுட் போக 4 பந்துகளில் 4 விக்கெட்டுகள், அதற்கு முதல் ஓவரில் 1 விக்கெட், இப்படி 6 பந்துகளில் 5 விக்கெட்டுகள் நடக்கலாம். கிரிக்கெட்ல தோல்வினை சந்தித்தார்கள். அதே மாதிரி நேற்றைய தினம் பங்களாதேஷ் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையில் நடைபெற்ற போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி முழுக்க சுழல் பந்து வீச்சாளர்களை மட்டுமே பாவித்தது. இதுதான் கிரிக்கெட்டில் முதல் தடவையாக வேகப்பந்து வீச்சாளர் பந்து வீச. ஆனால் போட்டி சமநிலையில் நிறைவடைந்து சூப்பர் ஓவரில் மேற்கிந்திய தீவுகள் வெற்றி பெற்றது. இப்படி கிரிக்கெட்ன்றது தான் ஒரு பந்தில் போட்டி மாறலாம் என்று உதாரணம் சொல்வதற்கான காரணங்கள் இவை இருக்கின்றன. இப்ப போன போட்டியில தோற்ற அல்லது நாம சொன்ன மாதிரி விளையாடிய இந்திய அணி தான் நாளைக்கு விளையாட போற போட்டியில விளையாட போறாங்களா, இல்ல இது மாற்றங்கள் கொண்டு வருவாங்களா? மழை காரணமாக குழம்பி சரியான பெறுதல் பெறாத காரணத்தினால் அதே அணி விளையாடும் வாய்ப்பு இருக்கின்றது. ஆனா என்னை பொறுத்தவரையில் 2 சுழல் பந்து சகலதுறை வீரர்கள் விளையாடுகின்றார்கள். அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர். இது என்னை பொறுத்தவரையில் ஆஸ்திரேலிய ஆடுகளங்களில் 2 சுழல் பந்து வீச்சாளர்கள் தேவையா
அல்லது ஒரு வேகப்பந்து வீச்சாளர் வேணும் கேட்ட வேகப்பந்து வீச்சாளர்கள் சரியாக இருக்கின்றார்கள். 3 வேகப்பந்து வீச்சாளர்கள், ஒரு வேகப்பந்து வீச்சு சகலதுறை வீரர் இருக்கின்றார். எனவே அது 4 பேருக்கும் சரியாக இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் வாஷிங்டன் சுந்தர் அல்லது அக்ஷர் பட்டேல் இருவரில் ஒருவரை வெளியே வைத்து ஒரு முழுநேர சுழல் பந்து வீச்சாளர் குல்தீப் ஜாதவை உள்ளுகோல் கொண்டு வரலாம். ஃபோமில் இருக்கின்றார். இறுதியாக நடைபெற்ற தொடரிலும் சிறப்பாக பந்து வீசியவர், விக்கெட்டுகளை கைப்பற்றுகின்றார் 2020 போட்டிகளிலும். எனவே விக்கெட் டேக்கிங் பவுலர் என்ற காரணத்தினால் அவரை உள்ளே கொண்டு வந்தால் பலமாக இருக்கும். இப்பொழுது சகலதுறை வீரர்களோடு சேர்த்து பார்த்தால் 8 துடுப்பாட்ட வீரர்கள் இருக்கின்றார்கள். பந்து வீச்சை அதிலும் பார்க்க 7 துடுப்பாட்ட வீரர்கள், அதில் 2 பேர் சகலதுறை ஆட்டக்காரர்கள், ஒரு முழுநேர சுழல் பந்து வீச்சாளர், ஏனைய வேகப்பந்து வீச்சாளர்கள் என்று கொண்டு வந்தால் அணி இன்னும் கொஞ்சம் பலமாக இருக்கும், பலம் பெறும் என்பது எனக்கு தோன்றுகின்றது. ஆஸ்திரேலியா பெரிய அளவில் மாற்றங்கள் செய்ய வேண்டிய தேவை இருப்பதாக இல்லை. பந்து வீச்சாளர்கள் நல்ல முறையில் பந்து வீசி இருக்கின்றார்கள். துடுப்பாட்ட வீரர்கள் சிறப்பாக செயல்படுகின்றார்கள். மேத்யூ ஷோடை பற்றி தான் கொஞ்சம் பேசப்பட்டிருந்தது. அவர் மீண்டும் அணிக்குள் வந்தவர், மீண்டும் ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொண்டவர், 8 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொண்டார். எனவே அவர் இவ்வாறு இனி துடுப்பாட்ட ஆஸ்திரேலியா பார்த்து கொண்டிருக்கின்றது. இப்போ வந்து மகளிர்கிண்ண உலக போட்டி இது ஒரு என்ன சொல்றது, அதிகமான போட்டியை மழை அப்படியே நடந்த போட்டு எல்லாமே மழை இருளல் பெரிய அளவா இருக்கு. இந்த சீசன் வந்து அப்படித்தான் இன்னும் பரப்புற ஒரு 10-15 நாளைக்கு அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அது எப்படி மாறும் என்ன மாதிரி தெரியாது. ஆனா இந்திய அணி இலங்கை அணியினுடைய பரிதாப நிலை மிக கவலைக்குரிய விஷயமாக இருக்கு. நாங்க இந்திய அணியை மிக பலம் பொருந்திய ஒரு அணி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2ஆம் இடத்துக்கு வரலாம் அப்படின்னு தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். அதாவது ஆஸ்திரேலியா, மற்றது நியூசிலாந்து, இங்கிலாந்து, இந்தியா ஆகிய அணிகள் அடுத்த சுற்றுக்கு இலகுவாகவே முன்னேறும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். ஆனா இந்திய அணியை நாம் எதிர்பார்த்த மாதிரி இந்திய அணி எங்களை ஏமாற்றி விட்டது, எங்கள் எதிர்பார்ப்பை ஏமாற்றி விட்டது, இதைத்தான் சொல்லலாம். இந்தியா இப்பொழுது தட்டு தடுமாறி கொண்டிருக்கின்றது 4வது இடத்தினை பெற்றுக்கொள்வதற்கு. ஆனால் தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் பின்னுக்கு இருக்க அணிகள்ல கொஞ்சம் சொல்ல போன அணி தான் இந்தியா தான் இருக்கு. பாகிஸ்தான், பங்களாதேஷ் ஆகிய 2 அணிகளும் வெளியேறிவிட்டன, முழுவதாக வாய்ப்பை இழந்து விட்டன. இலங்கை கிட்டத்தட்ட வெளியேறிவிட்டது. இலங்கைக்கான ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இந்தியா இனி 2 போட்டிகளிலும் தோற்க வேண்டும். இலங்கை அணி மீதம் இருக்கிற போட்டியினை மிகப்பெரிய ஓட்ட நிகர சராசரி வேகத்தோடு வெற்றி பெற வேண்டும். இப்படியான விஷயங்கள் இருக்கின்றன. நாளைய தினம் இந்திய நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியில் எந்த அணி வெற்றி பெற்றுக் கொண்டாலும் 6 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளும். இறுதியாக இலங்கை அணி விளையாடுகின்ற போட்டியை வெற்றி பெற்றுக் கொண்டால் 6 புள்ளிகளை பெறுவார்கள். பாகிஸ்தானோடு இருக்கின்றது. ஓட்ட நிகர சராசரி வேகத்தையும் பாகிஸ்தானோடு அதிகரிக்க முடியும். எனவே அதுதான் இருக்கின்ற ஒரே ஒரு வாய்ப்பு. இந்தியாவை பொறுத்தவரையில் 2 போட்டிகள் இருக்கின்றன. நியூசிலாந்துக்கு ஒரு போட்டி மாத்திரமே இருக்கின்றது. எனவே நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றாலும் கூட நாளைய போட்டியில் இந்திய அணி இறுதியாக தாங்கள் விளையாடுகின்ற போட்டியினை வெற்றி பெற்றாலும் இந்திய அணிக்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அது எனக்கு தெரிஞ்சு இலங்கை அணிக்கான சாத்தியக்கூறு இல்ல, இந்தியாவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 4வது இடத்தை பெற்றுக்கொள்வார்கள். முதல் 3 இடங்களையும் பெற்றுக்கொண்டு விட்டன ஏனைய அணிகள். எனவே தென்னாப்பிரிக்கா அணி முதலிடத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றது 6 போட்டிகளில் 10 புள்ளிகளோடு. ஆஸ்திரேலியா 5 போட்டிகளில் 9 புள்ளிகள். ஆஸ்திரேலியா முதலிடத்தை மீண்டும் கைப்பற்றும் வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்றைய தினம் நடைபெறப்போகிறது. எனவே அதன் அடிப்படையில் இங்கிலாந்து 5 போட்டிகளில் 9 புள்ளிகள். இதில் வெற்றி பெற்றுக் கொள்கின்ற அணி கிட்டத்தட்ட முதலிடத்துக்கு போகும் என்ற நிலைமை காணப்படுகின்றது. இந்த 3 அணிகளோடு இந்தியாவுக்கு 4வது இடம்தான். அதாவது 9 புள்ளிகளை அவர்களால் தொட முடியாது, 8 புள்ளிகளை தான் பெறலாம். எனவே இந்தியாவுக்கு 4வது இடம் உறுதி, கிட்டத்தட்ட உறுதி. அப்படி வந்தால் 1வது இடத்து அணியோடு மோத வேண்டும். அரையிறுதி போட்டி தென்னாப்பிரிக்கா அல்லது ஆஸ்திரேலியாவோடு மோத வேண்டிய நிலைமை ஒன்று உருவாகும். அப்படியாக இருந்தால் இறுதிப் போட்டி வாய்ப்பு என்பது கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய நிலைமை இந்தியாவுக்கு உருவாக போகின்றது. இறுதிப் போட்டிக்கு எந்த அணி வரும்னு நினைக்கிறீங்க மகளிர் உலகத்துல? ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா 2ம் பலமாக இருக்கின்றது. அவர்கள் 1வது 2வது இடங்களை பெற்றுக்கொண்டால் 2 அணிகளும் சந்திக்காத அரையிறுதி போட்டியில். ஆமா, ஆனா இறுதியில சந்திப்பாங்க. இறுதிப் போட்டியில சந்திப்பார்கள். 1வது இடமும் 4வது இடமும் 2வது இடமும் 3வது இடமும் தான் அரையிறுதி போட்டியில் சந்திப்பார்கள். எனவே ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கான வாய்ப்புகள் இல்லை. என்னை பொறுத்தவரையில் இந்தியா இறுதிப் போட்டிக்குள் வருவதை இப்பொழுது கஷ்டமான நிலைமைக்கு மாறி இருக்கின்றது. வெற்றி பெற வேண்டிய 2 தோல்விகளை அவர்கள் பெற்றுக்கொண்டதன் விளைவுதான் இந்தியாவிற்கு இது அமைந்திருக்கின்றது. இலங்கையில நடந்து கொண்டிருக்கிற இந்த மகளிர் உலகக்கிண்ண போட்டிகளை நிறைய பேர் பார்க்கறதுக்கு ஆர்வமா இருந்தோம். ஆனா மழை அதுக்கு குறுக்கிட்டு பெரிய விநாசத்தை ஏற்படுத்தி இருக்கு. பாகிஸ்தான் மகளிர் அணி நேற்று முந்தநாள் நம்முடைய தெய்வலையில் இருக்கிற இது ஒரு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மிருக காட்சியாலைக்கு வந்து மிருகங்களை பார்த்து காத்திருக்காங்க. ஆனா ஃப்ரீயா இருக்காங்க. மழை பெய்யுது, மேட்சஸ் இல்ல, பிராக்டிஸ் இல்ல. நான் அதால வரும்போது போலீஸ் பாதுகாப்பு, எஸ்டிஎஃப் பாதுகாப்பு எல்லாம் போட்டிருக்காங்க. திடீர்னு மிருக காட்சியாலைக்கு பாதுகாப்பு போட்டிருக்காங்க. என்ன அப்படி பார்த்தா 2 பஸ் இருக்கு. அங்கதான் பார்த்தா பாகிஸ்தான் அணி உள்ள போயிருக்காங்க.
சும்மா ஹோட்டல் ரூம்ல படத்துல இருந்து கொள்றதுக்கு போய் ஜூவை பாப்பமாடான்னு இருக்கு கச்சா. பிறகுதான் நீ செய்தியை பார்க்கும்போது போட்டோ வந்து வெளியாகுதுக்கா போயிருக்காங்க. ஓகே சரி ஓகே சுற்றுலா போயிருக்காங்க. பக்கத்துல ஒரு நினைக்கிறேன் அவங்க தங்கியிருக்க ஹோட்டல் இருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குலாம் இருக்கு. 10 கிலோமீட்டர் இருக்கா? இருக்கா, 7-8 கிலோமீட்டர்லாம் இருக்கு. எனவே இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கக்கூடியதா இருந்தது. நீங்க சொல்லுங்க, நாளை நடக்க போற இந்திய ஆஸ்திரேலியா அணி போட்டி பற்றி உங்களுடைய கருத்து. நேற்று இதுக்கு முதல்ல நடந்த போட்டியில சறுக்கிய வீரர்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் சொல்லுங்க. அடுத்த வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம்.